ஆபத்தை எதிர்நோக்கிட்டு இருந்த இடாட்டன் பேட்டில் டூர்னமெண்ட் முடிஞ்சது. ஷோவும் அவனுடைய நண்பர்களும் பல தடைகளை தாண்டி வந்திருக்காங்க. டூர்னமெண்ட்டுடைய கடைசி ரேஸ்ல ஷோ கோவேவை வீழ்த்தி சாம்பியன்ஷிப்பை வாங்கிட்டான். அதோட வில்லத்தனம் சேர காபு கிட்டேந்து கோவேவுடைய தங்கச்சியையும் காப்பாத்திட்டான். இப்போ இவன் சாம்பியன் ஆனதுனால இவன் கையில 10 கோல்டன் எம்ப்ளம்ஸ் வச்சிருக்கான். அப்படின்னா அவனும் அவனுடைய நண்பர்களும் சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்களா? Storming in next tower. இது ஒரு சுவாரஸ்யமான 1 2 3. வேற ஒண்ணும் இல்ல, நான் மைக்க தான் டெஸ்ட் பண்ணேன். இந்த ரேஸ் எவ்வளவு அற்புதமா இருந்ததுல. ஃப்ளேம் கேஸ் 180 டிகிரில திரும்பும்போது எவ்வளவு நல்லா இருந்ததுல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கவே இல்லை. திடீர்னு கோவே தள்ளிட்டு ஷோ முன்னாடி ஷோ ஜெயிச்சிட்டான் கடைசியில. பெரிய ஷோ தான். ஷோ நல்லா தான் ஓட்டுனா. ஆமா. காபு ஏன் தான் இப்படி இருக்காரோ? இந்த நகரத்துக்கு கெட்டதையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையிலேயே சிறந்த நாள் இன்னைக்குதான். ஓ வாவ், இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்க்கும்போது ஷோ மாதிரியே தெரியல. எனக்கு இந்த Dress கொஞ்சம் கூட செட்டே ஆகலப்பா. இரு, உன்னுடைய புது ட்ரெஸ் அதுக்குள்ள கிழிச்சிடாத. இதை விட பைக் ஓட்டும்போது போடுற சூட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இல்ல சொல்லாத ஷோ. இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நீ இந்த ட்ரெஸ்ல தான் வரணும். நீ தான் இன்னைக்கு சாம்பியன், அதை மறந்துடாத ஷோ. நீ பார்க்க அழகா தெரிஞ்சாதான் எங்களையும் அழகா காட்டுவாங்க, புரியுதா? இந்த ஷூட்டை ஒழுங்கா போட்டுக்கிட்டு பார்க்க அழகா வந்து நிக்கணும். ஓகே, நான் இப்போ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தர். நீ இல்லனா நாங்க என்ன பண்ணிருப்போம்? நான் உங்களுக்கு ஏமாத்திருந்தா கூட அதை மனசுல வச்சுக்காம நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு வேற வழி இல்லை, அதனால தான் நீ அப்படியெல்லாம் செஞ்சிருக்க. நீ ஷோவோட ரேஸ்ல இருக்கும்போது உன்னுடைய திறமையெல்லாம் நான் பார்த்தேன். என்னை விட உனக்கு நிறைய திறமைகள் இருக்கு. சொல்லணும்னா அந்த ரேஸை கூட என்னால் மறக்கவே முடியாது. ஆமா, நான் தோத்து போனா கூட என்னோட முழு திறமையை நான் இதுல வெளிப்படுத்தினேன். சரி, அதை விடுங்க. யாராவது டைகாவை பாத்தீங்களா? இல்லையே, காலையிலேருந்து அவனை நான் பார்க்கலையே. நான் அவன் கூட தான் இருந்தேன், ஆனால் நான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. இந்த ஃபைனல்ஸ நகரம் முழுக்க ஒளிபரப்புனாங்க. கீகோ மீட்டது நிச்சயமா டைகாக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவன் இந்த நேரத்துல எங்க போனா? பரிசளிப்பு விழா இப்பொழுது நடக்க போகிறது. அவங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்து அவங்க சீட்ல உட்காருங்க. விழா ஆரம்பிக்க போகுது, வாங்க போலாம். என்னமோ தெரியல ஷோ, உன்னை பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? ஏய் நில்லு நில்லு. பார்வையாளர்களே, ரசிக பெருமக்களே, எந்த நேரத்துக்காக நாம காத்துட்டு இருந்தோமோ அந்த நேரம் இப்ப வந்துருச்சு. இடாட்டன் பேட்டன் டூர்னமெண்டோட பரிசளிப்பு விழா இது. நான் இப்போ உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்த போவது நிஞ்சா ரைடரான கோவே. கோவையோட திறமை தங்கச்சி மேல வச்சிருந்த பாசமும் இந்த ஸ்டேடியத்துல இருக்கிற அனைவரையும் கவர்ந்து இழுத்தது. நான் வேணா அவனை சொல்றேன், உன் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கா. வேணும்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவா? அண்ணா, உங்களை பார்க்க பெருமையா இருக்கு. ஆனா இங்க பெரிய வெற்றியாளரை காணத்தான் நீங்க ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர்தான் கடைசியா இந்த டூர்னமெண்ட்ல மின்னலா பாஞ்சவரு. அவருக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்புவோம். அவர்தான் ஃப்ளேம் கைசரோட வந்த ஷோ எமாட்டோ. ஓகே ஓகே ஓகே, என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். இவர் சக்தி வாய்ந்த எதிராளிகளோட போட்டியிட்டாரு. தனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட தன்னுடைய குழுவினரை எதிர்த்து போட்டியிட்டவரு. இவர் எல்லாம் தடைகளையும் தகர்த்து எரிஞ்சு எக்ஸிட்டில இருந்த எல்லா எம்டிபி ரைடரையும் வீழ்த்தினாரு. அந்த திறமைசாலி தான் இந்த ஷோ எமாட்டோ. அடுத்து நாம இவருக்கு சேர வேண்டிய பரிசை நாம இப்ப கொடுத்துடலாமா? இவருடைய கோல்ட் எம்ப்ளம். வாவ், இதெல்லாம் உண்மைதானா? எப்படி பளபளங்குது பாரு. இது எல்லாமே நம்ம கையில கிடைச்சது, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் என்னுடைய வெற்றியோட சின்னம். நான் சாதிச்சிட்டேன். நாம காத்திருந்தது போதும் நினைக்கிறேன். இந்த பரிசுகளை நாம ஷோ எமாட்டோட கையில சேர்த்துடலாம். இதோ அவருக்கு இந்த உரிய. என்னாச்சு?
அவங்க எம்பளத்தை திருடிட்டு போறாங்க. ஏய் நில்லுங்க. நான் இப்படி பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிடு ஷோ. ஏன்னா இந்த எம்பளம் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. இதை எடுத்துட்டு போய் சீல் பண்ணப்பட்ட கதவை நான் திறக்க போறேன். அப்பதான் எக்ஸ் சிட்டியுடைய உண்மையான ஆட்சியாளனா நான் மாறுவேன். நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அந்த எம்பளம்லாம் எனக்கு சொந்தமானது. குருவி கூட்டுல இருந்து குருவியை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறியா? அதை கொடுத்துடு. அதெல்லாம் நமக்கு தான் சேரணும். அந்த எம்பளத்துக்காக தான் நம்ம டோர்னமெண்ட்லயே சேர்ந்தோம். ஆனா அது திருடிட்டாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும். வாங்க. என்ன நடக்குது? அது என்ன? என்ன இது? இந்த கருப்பு மேகம் எங்க இருந்து வந்தது? அது எக்ஸ் சிட்டி டவர் மேல நிக்குது. நான் பல வருஷமா இங்க வாழ்றேன். இப்படி ஒரு காட்சி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அத பார்க்கும்போது எனக்கு என்னமோ எக்ஸ் டவர்ல அது திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் அந்த காபு தான் காரணம். காபு அந்த 10 எம்பளத்தையும் இப்போ எக்ஸ் டவருக்கு கொண்டு போயிருக்கான். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஆகுது. இப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா 10 எம்பளங்களையும் சீல் பண்ண கதவுல வைக்கணும். இனிமே எக்ஸ் ஜோன் எனக்கு தான் சொந்தம். நான் ஒண்ணு கேட்கலாமா அரசரே? நாங்க கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, அது ஞாபகம் இருக்கா அரசரே? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் தெரியுமா? இப்ப நீங்க பதிலுக்கு எங்களுக்கு ஏதாவது செய்யணும். எங்களுக்கு பரிசு தரேன்னு சொன்னீங்களே. கொஞ்சம் வாய மூடுறீங்களா? போகாதீங்க அரசரே, நில்லுங்க, நாங்களும் வரோம். நீங்க 4 பேரும் இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அங்கேயே தடுத்து நிறுத்துங்க. அப்ப நீங்க எங்களை கொண்டு போகலையா? இங்கே விட்டுட்டு போறீங்களா? இதோ நான் வந்துட்டேன். எதிர்காலம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நாங்க இவ்வளவு விசுவாசமா நடந்ததுக்கு இதுதான் பலனா? இப்பவே காபுவை தடுத்து நிறுத்தலன்னா இந்த நகரத்துக்கே பெரிய ஆபத்து வந்துரும். அது டைகர். உனக்கு ஒன்றும் ஆகாது டைகா. உனக்கு என்ன ஆச்சு? நல்ல நேரம் இவருக்கு மூச்சு இருக்கு. நீங்கெல்லாம் யாரு? கியோயிச்சி ஷோமா? டைகர், அம்மா உங்களுக்கு என்னாச்சு? காபு தான் இப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 10 எம்பளமும் எடுத்துட்டு போனது அந்த காபு தான். சீல் பண்ண கதவை திறக்கிறதுக்கு அதை வச்சு முயற்சி பண்ண போறான். டைகர், அவனை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணேன். ஆனா பிளடி ஃபேங்குக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல. பிளடி ஃபேங்கா? உனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. உன்னை இங்கிருந்து நாங்கள் கூட்டிட்டு போறோம். என்ன விட்டுருங்க, அவனை முதல்ல நிறுத்துங்க. காபுவை நாம அப்படியே விடக்கூடாது. கண்டிப்பா, நாங்க அதை கண்டிப்பா செய்யறோம். டைகர், அவனுக்கு ஒண்ணும் இல்ல, வெறும் மயக்கம் தான். அவன் சரியாயிடுவான். தான் கூட பிறந்தவனே இப்படி பண்ண அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் என்ன மிருகமா? அவன் மனுஷனா இருந்தாலும் மிருகமா இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. காபு, டைகாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவரை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம்.
ஆமா, எங்களால முடிஞ்ச உதவி நாங்க கண்டிப்பா அவருக்கு செய்வோம் ஷோ. உண்மையா தான் சொல்றோம். நிஜமாவா சொல்றீங்க? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் தங்கச்சியை நீங்க பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா? நீ எதுக்கும் கவலைப்படாத, பாத்துப்போ. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க அண்ணா. நான் உங்க கூட வரமாட்டேன். காபு கிட்ட என்னுடைய நெப்டியூன் எம்பளம் மாட்டிட்டு இருக்கு. அதை திரும்ப வாங்காம நான் வரமாட்டேன். நான் நினைச்சாலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. சரி எல்லாரும் வாங்க, இப்பவே நம்ம கிளம்புவோம். அந்த வழியா போனீங்கன்னா காபுவை சுலபமா கண்டுபிடிக்கலாம். யாரு வந்தா என்ன, யாராலையும் இப்ப என்ன தடுக்கவே முடியாது. நாங்க உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம் ஷோ எமாட்டோ. எங்களை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. காபு தான் எங்களை இங்க நிக்க வச்சிருக்காரு. உங்களை யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. நாங்க எத்தனை பேர் இருக்கோம், எங்க எல்லாரையும் தாக்கிட்டு போக முடியுமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா கணக்கு போட்டு பார்த்துட்டேன். நீங்க தலைகீழ நின்னாலும் உங்களால ஜெயிக்க முடியாது. எங்களை தாண்டி போக முடியாது. உங்களை துரத்திட்டு காபு உருவாக்க போற புது சிட்டிக்குள்ள நாங்க போயிடுவோம். இவங்க எல்லாரையும் நான் தனியாலாம் சமாளிச்சிடுவேன். ஆனா கும்பலா வரும்போது குழப்பமாயிடுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் காபுவை தேடுங்க. நிஜமாவா சொல்றீங்க? என் தங்கச்சியை காப்பாத்தினதுக்காக நான் இது கூட உங்களுக்கு செய்யலனா எப்படி? சீக்கிரம் ஷோ, நமக்கு நேரம் குறைவா இருக்கு. அப்படின்னா சரி, நாங்க உங்களை நம்புறோம் கோவே. போலாம். நீங்க இங்க இருந்து போக முடியாது. போவாதீங்க, நில்லுங்க. நான் இங்கதான் இருக்க, தெரியலையா? இவன் சரியான முட்டாளா இருக்கான். ஒரே ஆளு தனியா வந்து மாட்டிக்கிட்டான். மனசுக்குள்ள தைரியசாலின்னு நினைப்பு. அவஸ்தைப்பட போறான். வாயை மூடுங்க, சண்டை ஆரம்பிக்கலாம். எக்ஸ் டவரின் பாதுகாப்பு நிலை தயாராக உள்ளது. தாக்குதல் முறையை கையாளலாம். இதுதான் எக்ஸ் டவருடைய சக்தி. இதை எல்லாரும் அனுபவிங்க. ஏய், இன்னைக்கு இவ்வளவு எம்டிபிஸ் வருது. ஆனா அதை ஓட்ட யாருமே இல்லையே. இந்த எக்ஸ் டவர் பல வருஷங்களா தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த 10 எம்ப்ளம் இப்ப எழுப்பி விட்டுடுச்சு. எக்ஸ் டவரை பாதுகாக்கத்தான் இந்த எம்டிபியை வச்சிருக்காங்க. எல்லையை தாண்டி யார் உள்ள நுழைஞ்சாலும் அவங்கள இது தாக்கும். நாம இப்ப போய்தான் ஆகணும். நான் உங்களுக்காக கேட்ட திறக்கிறேன். முடிஞ்சவங்க உள்ள போங்க. கியோயிச்சி, சீக்கிரமா போங்க. சரி, ஆனா எங்களால எப்படி? அங்க பாருங்க, நமக்கு மேல ஒண்ணு நிக்குது. நானும் எங்க அண்ணனும் இங்க பாத்துக்கிறோம். ஷோ, நீ சீக்கிரம் உள்ள போ. வா போலாம் ஷோ. இதை இவங்க கிட்ட விட்டுற, இவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. ஓகே. இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே. எவ்வளவுன்னு தெரிஞ்சு என்னாக போகுது? நம்மளால முடியாதது எதுவுமே இல்ல. ஓ, இத பார்க்கவே பயமா இருக்கு. இந்த வெளிச்செல்லாம் நிக்கவே மாட்டேங்குது. எக்ஸ் டவர்ல அப்படி என்னதான் நடக்குது? பயப்பட வேணாம், எல்லாம் சரியாயிடும். வர வர நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு போகுது. இவங்க எல்லாம் போலீஸா? இங்கதானே எக்ஸோனுடைய கேப்டன், அதாவது எல்லையை பாதுகாக்கிறவரை. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க மிஸ்டர் மேயர்? கேப்டன், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை ஷோ எனக்கு உதவி செஞ்சான்.
அதுக்காக அவனுக்கு பதிலுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். எக்ஸ் டவர்ல சீல் பண்ணப்பட்ட கதவு ரொம்ப நாளா மூடி இருந்துச்சு. ஆனா டீம் ஷார்க் 2 தாங்க போறதுக்கு நாம அனுமதிக்கவே கூடாது. இந்த பைக் எல்லாமே நம்மள நோக்கி தான் வருது. என்ன இது? கேட் மூடிக்கிட்டு இருக்கு. உள்ள போஷோ. இதோ போறேன். பின்னால பார்க்காத, உள்ள போய்கிட்டே இரு. ஆனா நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத, போய்கிட்டே இரு. இல்லனா அடுத்த கேட் மூடிடும். நான் உங்களுக்கு பாதுகாப்பா இங்க இருக்கேன். காபு கிட்ட இருந்து அந்த கோல்டன் எம்பளத்தை வாங்கி ஆகணும். சீக்கிரம் போ ஷோ. உன்னால முடியும் ஷோ. சீக்கிரம் போ ஷோ. சரி, நான் உள்ள போறேன். கண்டிப்பா நான் போய் அந்த எல்லா எம்ப்ளம்ஸையும் கொண்டு வரேன். நாங்க உன்னதான் நம்பியிருக்கோம் ஷோ. உங்களால எந்த அளவுக்கு மோத முடியுமோ அந்த அளவுக்கு மோதுங்க. உங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். இத முழுசா முடிக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. இந்த பையன் உண்மையிலேயே பெரிய ஆளுதான். அவன் எங்க இருக்கான்? இது என்ன இடம்? நீ எங்க இருக்கன்னு சொல்லு காபோ. நான் நினைச்சதை விட பயந்தாங்கோலியா இருக்க. ஒழுங்கா அந்த எம்ப்ளம்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துரு. அது என்னோடது. அதை நீ என்கிட்ட இருந்து திருடி இருக்க. அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த போட்டிகள்ல கலந்துக்கிட்டேன். நீ என்ன பண்ணாலும் உன்கிட்ட இருந்ததை நான் வாங்கிட்டு போகாம விட மாட்டேன். நாம 2 பேருமே இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லையா? சரி, புரிஞ்சுக்கிட்டல. நமக்குள்ள உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லட்டுமா? இதோ நான் புறப்பட்டுட்டேன். என்னோட பிளடி ஃபேங் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு நான் காட்ட போறேன். நல்லா கவனிச்சுக்கோ சின்ன பையா. அவ்வளவுதானே? என்னன்னு ஒரு கை பாத்துறேன். இப்ப அந்த எம்பளம்லாம் நமக்கு தான் சொந்தம். எனக்கு எதுவும் புரியல. இப்ப இங்க என்ன நடந்தது? அங்க பாத்தீங்களா கீழே எப்படி விழுந்து கிடக்குறாருன்னு? கடைசியா இப்ப அந்த கதவை நாம தான் திறக்க போறோம். அப்படின்னா எக்ஸ் சிட்டியை நாம தான் ஆட்சி செய்ய போறோம். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க சீல் பண்ண கதவை சீக்கிரம் திறந்துடலாம். இதை என்னால மன்னிக்கவே முடியாது. இங்க இருந்து போகாத காபு. போகாத.
இது ஜாக் நைட் டர்ன். முன்னாடி பிரேக்க போட்டு பின்னாடி சக்கரத்தை 180 டிகிரி அளவுக்கு டர்ன் பண்ணணும். அடுத்தது 360 சப் ராக். பைக்கை நடு வானத்துல கொண்டு போய் 360 டிகிரிக்கு திருப்பணும். இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னே தெரியல. ஷோ ஒரு இடாட்டன் பேட்டல்ல கலந்துக்கிறான். இதுல ஜெயிச்சா 7 கோல்டன் எம்பளம் கிடைக்கும். அப்புறம் நாங்க அதோட வீட்டுக்கும் போயிடலாம். ஆனா அது கிடைக்கிறது அவ்வளவுன்னு சுலபம் இல்ல. ஏன்னா எதிர்பார்த்த மாதிரியே காபு தனக்கு சாதகமா இந்த பேட்டல அமைச்சிருக்கான். இதுக்கப்புறம் ஷோக்கு என்ன ஆக போகுது? நாங்களாம் வீட்டுக்கு திரும்பி போக முடியுமா? அடுத்த தடவை இடாட்டன் ஜம்ப்ல ஒரு இடாட்டன் டோர்னமெண்ட். புறப்படு ஃப்ளேம் கைசர்.